السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அலிஃப் சகீரா, வாவ் சகீரா, யா சகீரா. சகீரா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்மால், சின்னது அப்படின்னு அர்த்தம். அலிஃப், வாவ், யா இந்த லெட்டர்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இது சின்னதாக இருக்கும். குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். ஏன் சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் ஹுரூஃபுல் மத்து. ஓகேவா? ஹுரூஃபுல் மத்து, அதாவது எழுத்துக்கள், சில எழுத்துக்களை நம்ம நீட்டி உச்சரிப்போம் இல்லையா? அதில் 2 வகை இருக்குது. ஹுரூஃபுல் மத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே இதை பார்த்தாச்சு. என்ன? உதாரணத்துக்கு ப ஃபத்ஹா அலிஃப் சுக்கூன், அது ப அப்படின்னு 2 ஹரக்கத்தான் நீட்டுவோம். ப தொம்மா வாவ் சுக்கூன், பூ 2 ஹரக்கத்தான் நீட்டுவோம். ப கெஸ்ரா யா சுக்கூன், அதை பி அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். இதெல்லாமே அலிஃப் மத்து, வாவ் மத்து, யா மத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுலேயே இன்னொரு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப ஃபத்ஹா அலிஃப் சகீரா ப 2 ஹரக்கத்தை நீட்டணும். ப தொம்மா வாவ் சகீரா பூ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ப கெஸ்ரா யா சகீரா பி 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஓகேவா? ஸோ இந்த 2 வகையாகவும் நம்ம குர்ஆனில் பார்க்கலாம். இது ரெண்டுமே என்னது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஹுரூஃபுல் மத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம எத்தனை ஹரக்கத்தை நீட்டணும்? 2 ஹரக்கத்து தான் நீட்டி ஓதணும். சரியா? ப அதுக்கு மேலே நீட்டுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போது மீம்லையும் நூன்லையும் நீட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ம, மூ, மீ அப்படின்னு நீட்டுறோம். அப்படி அதே மாதிரி ந, நூ, நீ அப்படின்னு நீட்டுறோம். இதில் அந்த நீட்டும்போது, எலாங்கேட் பண்ணும்போது மட்டும் மூக்குலேருந்து வரக்கூடாது. சரியா? மூக்குலேருந்து வரக்கூடாது. எலாங்கேட் பண்ணும்போது மூக்குலேருந்து உச்சரிக்கக்கூடாது. சரியா? இப்போ ம அப்படின்னு மூக்குலையே ம, மூ, மீ அப்படின்னு மூக்கு வழியாக சொல்லக்கூடாது. ந, நூ, நீ அப்படின்னு சொல்லக்கூடாது. ம, மூ, மீ, ந, நூ, நீ இவ்வளோ தெளிவாக கிளாரிட்டியாக நம்ம ஓதணும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இப்போ இன்ஷா அல்லாஹ் இது எப்படி குர்ஆனில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உஸ்மானி ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்திங்களா? அந்த ஸ்கிரிப்டில் எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப ஃபத்ஹா அலிஃப் சகீரா ப, அதாவது ஃபத்தாக்கு அடுத்ததான் ஒரு குட்டி அலிஃப் போட்டிருக்கோம். அதே மாதிரி ப தொம்மா வாவ் சகீரா பூ, இந்த தொம்மாக்கு அடுத்ததான் குட்டியாக ஒரு வாவ் போட்டிருக்கோம். அடுத்தது ப கெஸ்ரா யா சகீரா பி, இந்த கெஸ்ராக்கு அடுத்ததாக குட்டியாக யா போட்டிருக்கோம். ஓகேவா? இது அதனால் நம்ம இதை 2 ஹரக்கத்தை நீட்டி தான் ஓதுவோம். ப, பூ, பி, அப்புறம் த, து, தி, ச, சு, சி, ஜ, ஜு, ஜி, ஹ, ஹு, ஹி, ஹ, ஹு, ஹி, த, து, தி, ஸ, ஸு, ஸி, ரா, ரு, ரி, ஸ, ஸு, ஸி, ச, சு, சி, ஷ, ஷு, ஷி, ஸா, சு, சி, தா, து, தி, தா, து, தி, ஸ, ஸு, ஸி, அ, உ, இ, க, கு, ரி, ஃப, ஃபு, ஃபி, க, கு, கி, க, கு, கி, ல, லு, லி, ம, மு, மீ, ந, நு, நீ, வ, வு, வி, ஹ, ஹு, ஹி, அ, உ,
இ, யா, யூ, ஈ. அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் நம்ம வந்து உச்சரிப்போம். இப்போது உதாரணத்துக்கு மூசா அப்படிங்கிற இந்த வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை எப்படி நம்ம ஓதணும், பிரித்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், மீம் தொம்மா வாவ் சுகூன் மூ, சீன் ஃபதா அலிஃப் சகீரா ச, மூசா. இதில் பாருங்கள் 2 மத்துமே வந்திருக்கு. ஹுரூஃபுல் மத்தில் 2 வகை இருக்குது. அந்த 2 வகையான மத்துமே இங்கே வந்திருக்குது. சரியா? மூ அப்படிங்கிறது மீம் தொம்மா வாவ் சுக்கூன். இந்த உஸ்மானிய ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் மத்தில் வந்து சுக்கூன் சிம்பிள் போட்டிருக்காது மத்துக்கு. சரியா? அப்போது மூ, இதில் வாவுல் மத்து இருக்குதுல்ல, மூ அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீன் ஃபதா அலிஃப் சகீரா ச, இதை வந்து அலிஃப் சகீரா இருக்குதா, இதுவும் என்னது ஹுருஃபுல் மத்து தான். இதையும் 2 ஹரக்கத்தை நீட்டணும். மூசா. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறமா இப்போது பிஹி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லுவோம்? ப கெசரா பி, ஹ கெசரா யா, யா சகீரா ஹி, பிஹி அப்படின்னு நம்ம இதை பிரித்து ஓதுவோம். அதே மாதிரி லஹு அப்படின்னு இருந்துச்சுன்னா லாம் ஃபதா ல, ஹ தொம்மா வாவ் சகீரா ஹூ, லஹு அப்படின்னு இதை பிரித்து நம்ம ஓதி சொல்லிக் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? என் கூடவே சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. துஜ் ஜ. இப்போ பாருங்கள், த தொம்மா ஜீம் சுக்கூன் துஜ். இந்த துஜ் அப்படின்னு சொல்லும்போது கல்கலத்து சுகரா. ஓகேவா? லைட்டாக அசைக்கணும். துஜ். ஜ ஃபதா அலிஃப் சகீரா ஜ 2 ஹரக்கத்தை நீட்டணும். துஜ் ஜ. ஓகே. யரா, ஃபஹதா, அவுஹா, அத்தா, அபா, யஸ்ஆ, லதா, யர்தா, ஆசா, யஹ்ஷா, ஆசா, ரமா, قلا, أبكى, أبقى, يخفى, طغى, يحيى, رأى, تلهى, أضحى, غوى, أدنى, إيمانه, سبحانه, بنانه, عظامه, عباده, أماته, خلقه, وثاقه, قبضته, أطعمه, صدره, فصاله, يستوون, داود, ختامه, ஊரிய, أمره, أكفره, بعده, قبله, طعامه, فيه, به, يلوون, هذه, وجهه, بطنه, تقاته, عمله, رسله, ترزقانه, يستحيي, يحيي, قيله, لقومه, آياته, بمزحزه, ஈலாஃபிஹிம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல 2 ஹரக்கத்தை நீட்டணும், எந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஒரு ஹரக்கத் அளவுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சு ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து சில வார்த்தைகள், இப்போ இறுதியில் வந்து காலா, கவா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. இதில் எல்லாமே நம்ம நிப்பாட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூஸாக ஓதும்போது காலா, கவா அப்படின்னு நம்ம ஓதிடுவோம். ஓகேவா? ஆனால் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவுமே இல்லை. பாஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டணும். காலா, கவா அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டி தான் இதை நிப்பாட்டணும். சரியா?
அல்ஹம்துலில்லா. இதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து லஹூ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதை வந்து வக்ஃபு பண்ணும்போது கண்டினியூஸாக ஓதும்போது லஹூ அப்படின்னு ஓதிடுவோம். சரியா? இப்போ வக்ஃபு பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் எப்படி ஓதணும்? இந்த ஹ தொம்மா வா சகைரா இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹல அதை வந்து நம்ம என்னவா மாறிக்கும் வக்ஃபு பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குனா மாறிக்கும். அப்போது இதை எப்படி ஓதுவோம்? லஹ் நிப்பாட்டும் போது லஹ் அப்படின்னு ஓதிடுவோம். சரியா? அதே மாதிரி பிஹி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப கெசரா ஹ, அதாவது ஹ கெசரா யா சகைரா ஹி அப்படின்னு இருக்கும் இல்லையா? பிஹி. இதை கண்டினியூஸாக ஓதும்போது வஸ்லு பண்ணும்போது பிஹி அப்படின்னு தான் ஓதுவோம். இப்போது வக்ஃபு பண்ண போகிறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம் இந்த வேர்டில் அப்படின்னு சொன்னால் எப்படி ஓதணும்? இந்த ஹல உள்ள கெசராவும் யா சகீராவும் ஓடி போயிட்டு ஒரு சுக்கூன் வந்து உட்காந்துக்கும். சரியா? அப்போ இதை எப்படி ஓதுவோம்? பிஹ் பிஹ். சரியா? அல்ஹம்துலில்லா. அதுக்கப்புறம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யஸ்தஹ்யி யுஹ்யி அப்படின்ட்டு இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது பாருங்கள். இதில் யாவ் மத்து வந்து முடியுது இல்லையா? யா சகைராவோட முடியுது இல்லையா? இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் வஸ்ல பண்ணும்போது அப்படியே நம்ம ஓதிடுவோம். வக்ஃபு பண்ணும்போது எப்படி ஓதுவோம்? அதே மாதிரி தான் ஓதணும். சரியா? 2 கவுண்ட்டு நீட்டி தான் நிப்பாட்டணும். யஸ்தஹ்யி யுஹ்யி அப்படின்னு தான் நம்ம ஓதி நிப்பாட்டணும். ஓகே, அல்ஹம்துலில்லா. இப்போது இதெல்லாமே வந்து நான் சொன்னது உஸ்மானி ஸ்கிரிப்ட். இப்போ சவுதியில் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டில் இப்படி தான் இருக்கும். இப்போது இந்தியன் முஸ்ஹஃப் இருக்குது பார்த்திங்களா? இப்போ மஜீதி ஸ்கிரிப்டுன்னு அதை சொல்லுவோம். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான நாடுகளில் பிரபல்யமான ஃபாண்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே வந்து அலிஃப் சகைரா, வாவ் சகைரா, யா சகைரா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது கடா ஜபர், கடா ஜேரு, உல்டா பேஷு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது அப்ரைட் ஃபத்ஹா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அப்சைட் டவுன் தம்மா, அப்ரைட் கசரா அப்படின்லாம் நம்ம இதை சொல்லுவோம் இங்கிலீஷில். ஓகேவா? இதை வந்து நம்ம நல்லாவே பார்க்கலாம். குரானில் வந்து அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ப, பூ, பி இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கு மேலே ஒரு நேரான ஒரு அலிஃப் ஒன்று, குட்டி அலிஃப் ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி பக்கு மேலே ஒரு உல்டா பேஷு ஒன்று போட்டிருக்கோம். தம்மாவே உல்ட்டாவாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் போட்டிருக்கோம். அதே மாதிரி பக்கு கீழே ஒரு குட்டி அலிஃப் ஒன்று போட்டிருக்கோம். சரியா? இதை எப்படி ஓதுவோம்? ப, பூ, பி, த, து, தி, ச, சு, சி இந்த மாதிரி நம்ம இதை ஓதிக்கிட்டே போவோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் வந்து சில எக்ஸசைஸை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? இந்த மாதிரி வார்த்தைகள் குரானில் பார்க்கும்போது இந்த மாதிரியான குட்டியாக அலிஃப் போட்டு இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி ஓதுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். துஜ்ஸ, அப்புறம் யரா, ஃபஹத, அவுஹ, சஜா, அத, அப, ஃபிஸாலுஹு, ஈமானஹு, சுப்ஹானஹு, பனானஹு, இதாமஹு, இபாதஹு, அமாதஹு, துகாதிஹி, அமலிஹி, ருசுலிஹி, பஅதிஹி, கப்லிஹி, ஃபீஹி, பிஹி. அல்ஹம்துலில்லா. இந்த மாதிரி தான் நம்ம ஓதுவோம். இதில் அத்த, கவ அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்ணும் போது சேஞ்ச்லாம் பண்ணவே மாட்டோம். அப்படியே தான் ஓதி நிப்பாட்டுவோம். 2 ஹரக்கத்தை நீட்டி தான் ஓதி நிப்பாட்டுவோம். சரியா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லஹு அப்படின்னு இருந்துச்சுன்னா நிப்பாட்டும் போது லஹ் அப்படின்னு வரும். பிஹி அப்படின்னு இருந்துச்சுன்னா நிப்பாட்டும் போது பிஹ் அப்படின்னு வரும். சரியா? யுஹ்யி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நிப்பாட்டும் போதும் யுஹ்யி அப்படின்னு தான் நிப்பாட்டுவோம். ஓகேவா? ஃபத்ஹாக்கும் கெசராக்கும் அதாவது சேஞ்சே ஆகாது. ஓகே? ஃபத்ஹாக்கும் கெசராக்கும் அதாவது அலிஃப் மத்துக்கும் யா மத்துக்கும் நிப்பாட்டும் போது சேஞ்ச் ஆகாது. அதே 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டுவோம். ஆனால் இந்த வாவ் மத்து இருக்குது பார்த்தீங்களா? வாவ் சகைரா அந்த மாதிரி போட்டிருக்கும் போது மட்டும் நிப்பாட்டும் போது நம்ம சுக்கூனாக மாற்றிடுவோம்.
கிளியராக உங்களுக்கு? அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி இப்போது பிஹி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நிப்பாட்டுற போது சுக்கூனாக தான் மாற்றி நிப்பாட்டுவோம். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து சுக்கூனாக மாற்றி நிப்பாட்டுறோம். லஹு, பிஹி அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம வந்து சுக்கூனாக மாற்றி நிப்பாட்டுவோம். ஓகேவா? இப்போது யுஹயி, அத, கவ இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே தான் 2 ஹரக்கத்தை நீட்டி தான் நிப்பாட்டுவோம். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இதை வந்து நல்லாவே நோட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து இப்போது அலிஃப் சகீரா, வாவ் சகீரா, யா சகீரா பற்றி பார்த்துட்டோம். ஹுரூஃபுல் மத்தில் 2 விதமாக இருக்குது. அந்த 2 விதத்தை பற்றியும் அல்ஹம்துலில்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.